ஹாய் ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அலகு 3ல் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை, ஒருமை பன்மை அறிதல் இந்த டாபிக் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எந்தெந்த புக்கில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டைமில் 50வது பக்கம், இரண்டாவது 9th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 19, 20, 21, 23, 29 வரைக்கும் பார்க்கலாம். அடுத்தது 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 26, 27, 234, 122, 116, 24, 25 இந்த 3 புக்லேயும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 9th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 19. பந்து உருண்டது என்பது தன்வினை, உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. பந்து உருண்டதுங்கிறது தன்வினை, உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அதுதான் பிறவினை. எழுவாய் ஒரு செயலை, ஒரு வினையை, ஒரு வேலையை செய்ய வச்சா அதுதான் பிறவினை எனப்படும். பிறவினைகள் வி, பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. பிறவினைகள் பாருங்கள், வி, பி போன்ற விகுதிகளை கொண்டு வரும். வி, பி அப்படிங்கிற போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகிறது. பிறவினை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தன்வினை. அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர். இது தன்வினை. அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது தன்வினை. பிறவினை அப்படிங்கிறது அவனை திருந்தச் செய்தான். அவன் திருந்தினான் அப்படின்னா தன்வினை, அவனை திருந்த செய்தான் அப்படின்னா பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், அதாவது அவன் மகன் நன்றாக படித்தான்னா தன்வினை, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்னா அது பிறவினை. எழுவாய ஒரு வினையை, ஒரு செயலை செய்ய வைக்கிறது தான் பிறவினை. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இதுவும் பிறவினை தான். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பேஜ் நம்பர் 20ல் தெரிந்து கொள்வோம் செய்வினை, செயல்பாட்டு வினை. தெரிந்து கொள்வோம்ல செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. அதாவது ஒரு வேலையை, ஒரு வினையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள முதன்மைப்படுத்துகிற மாதிரி ஒரு தொடர் இருந்ததுன்னா அது செய்வினை. செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை தான் செயல்பாட்டு வினை என்பது நாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. இது ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னாவே அடுத்தது என்ன இருந்தாலும் அது செயல்பாட்டு வினைன்னு கூட நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். செய்பவரை முதன்மைப்படுத்துறது செய்வினை. அந்த பொருளை, அந்த செயல்படுகிற ஒரு பொருளை முதன்மைப்படுத்துவது செயல்பாட்டு வினை. இது புரிஞ்சிக்கிறது தான். அது மனப்பாடம் பண்ணலினாலும் நம்ம புரிஞ்சிக்கிட்டாவே இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கீழே பாருங்கள், எடுத்துக்காட்டெலாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு நமக்கு நல்லா புரியும். இங்கே பாருங்கள், அப்பா சொன்னார், அப்பா சொன்னார், இது செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது, அது செயல்பாட்டு வினை தொடர். ஒரு பொருளை முதன்மைப்படுத்தியிருக்காங்க. இங்கே தோசைங்கிறது ஒரு பொருள், அதை முதன்மைப்படுத்தினா அது என்னதுன்னா செயல்பாட்டு வினை. செய்வினைனா செய்பவரை முதன்மைப்படுத்தியிருக்காங்க, அப்பா சொன்னார்னு, அதனால் இது செய்வினை தொடர ஆகும். இது பாருங்கள், படு என்னும் துணை வினைச்சொல் செயல்பாட்டு வினை தொடரில் சேர்ந்து விடுகிறதாமா எப்பவுமே. படு என்பதனைப் போல உன், பெரு முதலான துணை வினைகளை செயல்பாட்டு வினைகளாக அமைகின்றன. உன், பெரு, படு அப்படிங்கிற துணை வினைகள் தான் செயல்பாட்டு வினையாக அமைகிறது. அவற்றை போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகளும் செயல்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. இங்கே கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று,
பணம் காணாமல் போனது. இதெல்லாம் வந்து செயல்பாட்டு வினைக்கான எடுத்துக்காட்டுகள். கீழே செயல்பாட்டு வினை பயன்பாட்டு தொடர்கள் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கலாம். அப்துல் நேற்று வந்தான். இது வந்து தன்வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள் செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா அது செயல்பாட்டு வினை தொடர். பட்டு படி பா இட் அப்படிங்கிறது வந்துச்சுனாவே செயல்பாட்டு வினை. படுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் குமரன் மலையில் நனைந்தான். இது வந்து உடன்பாட்டு வினை தொடர். குமரன் மலையில் நனைந்தானுங்கிறது உடன்பாட்டு வினை தொடர். குமரன் மலையில் நனையவில்லை. இது எதிர்மறை வினை தொடர். ஒரு டைம் எதிர்மறை வினை தொடர் கூட கேட்பாங்க. ஒரு செயலை எதிர்மறையாக சொல்கிறது. குமரன் மலையில் நனைந்தான், இது வந்து உடன்பாட்டு வினை தொடர். இதே குமரன் மலையில் நனையவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை வினை தொடர். எவ்வளவு உயரமான மரம், இது உணர்ச்சி தொடர். என் அண்ணன் நாளை வருவான், இது செய்தி தொடர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா இது கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன், இது வந்து பெயர் பயனிலை தொடர். இங்கே கற்பவை கற்ற பின்னில் பேஜ் நம்பர் 23. பதவியை விட்டு நீங்கினான். இத்தொடரை பிறவனை தொடராக மாற்றுகன் கேள்வி இருக்குது. தொடர்களை மாற்றி உருவாக்குகளை இதை எப்படி நம்ம பிறவினை தொடராக மாற்றலாம்? இது தன்வினை தொடராக இருக்குது. பதவியை விட்டு நீக்கினான், இதை வந்து பிறவினை தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. பதவியை விட்டு நீங்கினான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். அடுத்தது வந்து 2வது, மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் அப்படிங்கிறது செய்வினை தொடர். இது பிறவினை தொடர் தன்வினை தொடர். பிறவினை தொடராக மாற்றணும் அப்படின்னா மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படிங்கிறது தான் பிறவினை தொடராக மாற்றுகிறது சரியானது. எதுன்னா பிறவினை தொடர் எப்படி மாற்றுறோம்னா மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். செய்வித்தனர் அப்படின்னாவே அது பிறவினை தொடர். செய்வினைனா செய்தனர், தன்வினைனா செய்தனர். அடுத்தது 3வது, உண்ணப்படும் தமிழ் தேனே. இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக. உண்ணப்படும் தமிழ் தேனேங்கிறது பிறவினை தொடரில் இருக்குது. இதை வந்து செய்வினை தொடராக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. உண்ணும் தமிழ் தேனே. உண்ணும் தமிழ் தேனே அப்படிங்கிறது செய்வினை தொடர் ஆகும். கீழே திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இத்தொடரை செயல்பாட்டு வினை தொடராக மாற்றுக. திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக திராவிட மொழிகள் பகுக்கப்பட்டுள்ளது. அதாவது திராவிட மொழிகளை ஸ்டார்டிங்கில் இது விட்டுடலாம். 3 மொழி குடும்பங்களாக திராவிட மொழிகள் பகுக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் தான் செயல்பாட்டு வினை தொடர். நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இந்த தொடரை பிறவினை தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. பதில் வந்து நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். இதுதான் பிறவினை தொடர். கீழே சொற்களை தொடர்களாக மாற்றுக. மொழிப்பெயர் தன்வினை பிறவினை தொடராக்குக. மொழிப்பெயர் தன்று தன்வினை. மொழிப்பெயர் தன்று அப்படிங்கிறது தன்வினை. மொழிபெயர்ப்பித்தான் அப்படிங்கிறது பிறவினை. மொழிப்பெயரை வந்து தன்வினை பிறவினை தொடர்களாக்க சொல்லியிருக்காங்க. தன்வினையில் வந்து மொழிபெயர்த்தான் வரும், பிறவினையில் மொழிபெயர்ப்பித்தான் வரும். அப்புறம் 2வது பதிவு செய். இதையும் செய்வினை செயல்பாட்டு வினை தொடராக்க சொல்லியிருக்காங்க. பதிவு செய், ஆவணம் பதிவு செய்தார் அப்படிங்கிறது செய்வினை தொடர். செய்வினை தொடர் ஆவணம் பதிவு செய்தார். செயல்பாட்டு வினை தொடராக்கிறது எப்படின்னா ஆவணம் பதிவு செய்யப்பட்டது. இதுதான் வந்து செயல்பாட்டு வினை தொடர். 3வது பயன்படுத்து அப்படிங்கிறத தன்வினை பிறவினை தொடராக்க சொல்லியிருக்காங்க. பயன்படுத்தினான் அப்படிங்கிறது தன்வினை தொடர். பயன்படுத்த செய்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர்.
பயன்படுத்து அப்படிங்கிறத தன்வினை பிறவினையாக்க சொல்லியிருக்காங்க. பயன்படுத்தினான் அப்படிங்கிறது தன்வினை தொடர், பயன்படுத்த செய்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். இயங்கு அப்படிங்கிறதையும் செய்வினை செயல்பாட்டு வினை தொடராக்குக. இதான் கொஸ்டின். இயங்கு அப்படிங்கிறது செய்வினையில் இயங்கினான், இயங்கு அப்படிங்கிறது செய்வினை தொடரில் இயங்கினான், செயல்பாட்டு வினை தொடரில் இயங்கப்பட்டான். இயங்கப்பட்டான் அப்படின்னா செயல்பாட்டு வினை, இயங்கினான் அப்படிங்கிறது செய்வினை. பேஜ் நம்பர் 24 அடைப்புக்குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக. நம் முன்னோர் இயற்கையோடு இயந்து வாழ்வு நடத்தினர். இதை வினா தொடராக்குகன்னு சொல்லியிருக்காங்க. வினா தொடர் நம் முன்னோர்கள் இயற்கையோடு எத்தகைய வாழ்வு நடத்தினர், இதுதான் வினாத்தொடர். ரெண்டாவது, இசையின்றி அமையாது பாடல். இது உடன்பாட்டு தொடராக்க சொல்லியிருக்காங்க. உடன்பாட்டு தொடர் இசையுடன் அமைவது பாடல். இசையுடன் அமைவது பாடல் தான் உடன்பாட்டு தொடர். இசையின்றி அமையாது பாடல் அப்படிங்கிற ஒரு தொடரை உடன்பாட்டு தொடராக்கணும்னா இசையுடன் அமைவது பாடல். மூன்றாவது, நீ இதை செய் என கூறினேன் அல்லவா. இது கட்டளை தொடராக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கட்டளை தொடராக்குனா, நீ இதை செய் அப்படின்னா இது ஒரு கட்டளை தொடர். அடுத்தது, வேர் சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக. வேர் சொல்ல ஒன்று கொடுத்து அதில் ஒரு தொடர்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, தா உடன்பாட்டு வினைத்தொடர் பிறவினை தொடராக்குகன்னு சொல்கிறாங்க. முருகன் பொருளை தந்தான், முருகன் பொருளை தருவித்தான். தாங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடரில் முருகன் பொருளை தந்தான், பிறவினை தொடரில் முருகன் பொருளை தருவித்தான். கேள் அப்படிங்கிறது வினா தொடராக்க சொல்லியிருக்காங்க. கேள்பவர் யார், கேட்டவர் யார் அப்படின்னு தான் கேள் அப்படிங்கிற வேர் சொல்ல. தா, கேள், கொடு, பார் இது 4மே வேர் சொற்கள். இந்த கேள் அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து நம்மளை சொற்றொடரை உருவாக்க சொல்லியிருக்காங்க. வினா தொடராக மாற்றுங்க இந்த வேர் சொல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கேளுங்கிற வேர் சொல்ல நம்ம வினா தொடர் ஆக்கணும்னா கேட்பவர் யார், கேள்பவர் யாருன்னு நம்ம வினா தொடராக மாற்றிடலாம். கொடுங்கிறது வேர் சொல் செய்தி தொடராகவும் கட்டளை தொடராகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. கொடு அப்படிங்கிற வேர் சொல்ல செய்தி தொடராகவும் கட்டளை தொடராகவும் எப்படி மாற்றணும் அப்படின்னா, கவின் கொடுத்தான் இது செய்தி தொடர். கவின் கொடு அப்படின்னா கட்டளை தொடர். கவின் கொடுத்தான் அப்படிங்கிறது கொடுங்கிற வேர் சொல்ல செய்தி தொடராக எப்படி மாற்றுறோன்னா கவின் கொடுத்தான். இதே கொடுங்கிற வேர் சொல்ல கட்டளை தொடராக எப்படி மாற்றணும்னா கவின் கொடு அப்படின்னு கட்டளை இட்ட மாதிரி ஒரு சொல்கிறது தான் கட்டளை தொடர். கவின் கொடு அப்படிங்கிறது கட்டளை தொடர். அடுத்தது, பார் அப்படிங்கிற வேர் சொல்ல செய்வினை தொடராகவும் செயல்பாட்டு வினை தொடராகவும் பிறவினை தொடராகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. பார் அப்படிங்கிற வேர் சொல்ல பார் அப்படிங்கிறது பாடம், பாரதான். பார் அப்படிங்கிறது செய்வினை தொடராக மாற்றினா படம் பார்த்தான். செயல்பாட்டு வினை தொடராக்கணும்னா படம் பார்க்கப்பட்டது. படம் தான் பாடம்னு எழுதி வச்சுருக்கான். பார் அப்படிங்கிற வேர் சொல்ல செய்வினை தொடராக்கணும்னா படம் பார்த்தான். செயல்பாட்டு வினை தொடராக்குறது எப்படின்னா படம் பார்க்கப்பட்டது. பிறவினை தொடராக்குறது எப்படின்னா படம் பார்க்க செய்தார். பார் அப்படிங்கிற வேர் சொல்ல செய்வினை தொடராக்குக அப்படின்னா படம் பார்த்தான். செயல்பாட்டு வினை தொடராக்கணும்னா படம் பார்க்கப்பட்டது. இதே பாருங்கிற வேர் சொல்ல பிறவினை தொடராக்குறது எப்படின்னா படம் பார்க்க செய்தார். அடுத்தது 25 பேஜ் நம்பரில் குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. குழு 1 நாவாய், குழு 2 மரம், குழு 3 துறை, குழு 4 தன்வினை. இதில் விடுபட்ட வரிசையை பார்க்கலாமா. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் சரியானது ஆதான். நாவாய்னா வங்கம், ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் வங்கம். 2 மரம் அப்படின்னா மானுன்னு சொல்லுவாங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், பிறமொழி சொற்களில் பார்த்தோம். மரம் அப்படிங்கிறது மானு, தெலுங்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், தெலுங்கு மொழி சொல்லில் தான் மரம் மானு அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் துறை குழு, மூன்றாவது குழுவில் வந்து துறை அப்படிங்கிறது தாளிசை. தன்வினை அப்படின்னா பிறவினை. இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஆன்சர் ஆ, நாவாய், வங்கம், மரம், மானு, துறை, தாளிசை, தன்வினை, பிறவினை. இரண்டாவது கேள்வி, தமிழ் விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. தமிழ் விடு தூது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. மூன்றாவது கேள்வி, விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து கா. மூன்று இனம், வண்ணம் 100, 10 குணம், வனப்பு 8. இதுதான் கரெக்டான ஆன்சர். 3 இனம், வண்ணம் 100, 10 குணம், வனப்பு 8. இதுதான் கரெக்டான ஆன்சர். நான்காவது, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்ன அப்படின்னா ஆன்சர் இ, மோனை, எதுக, இயவு. இந்த மூன்றும் தான் இந்த வடிகளில் பயின்று வரும் நயங்களாக இருக்கிறது. அடுத்தது, அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி. அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு தர சொல்லியிருக்காங்க. அழியா, ஒளியா, சிந்தா அப்படிங்கிறது ஆன்சர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தான். அழியா, ஒளியா, சிந்தா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி எதிர்மறையாக வர்றது எல்லாமே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சங்கள். ஆன்னு முடிஞ்சிருக்கு பாருங்கள். பெயரெச்சம் அப்படின்னாலே கடைசியாக ஆ அப்படின்னு முடியும். ஆன் முடிஞ்சாவே அது பெயரெச்சம். அழியா, ஒளியா, சிந்தா அப்படிங்கிறது எதிர்மறையாக இருக்கிறதுனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஆகும். பேஜ் நம்பர் 27 பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக திகழ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர் சொல் மாதிரி கொடுத்துட்டாங்க. திகழ் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. அதை நாம் வினை முற்றாக மாற்றணும்னா ஒரு முடிஞ்சது மாதிரி தான், ஒரு செயலை முடிஞ்சது மாதிரி சொல்கிறது தான் வினைமுற்று. அப்போ திகழ் அப்படிங்கிறது நம்ம வினைமுற்றாக எப்படி மாற்றணும் அப்படின்னா திகழ்கிறது. இரண்டாவது கேள்வி, வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் டேஸ் கலந்து கொள். இதெல்லாம் கட்டளை தொடராக இருக்குது. கலந்து கொள் அப்படிங்கிறது இதை வந்து எப்படி நம்ம வினைமுற்றாக இந்த கலந்து கொள்ள மாற்றுறோம் அப்படின்னா கவியரங்கில் கலந்து கொள்வாய், கலந்து கொள்வாள்னு மாற்றோம். மூன்றாவது கேள்வி, உலகில் 3000 மொழிகள் பேசு அப்படின்ட்டு இருக்குது. கட்டளை தொடராக இருக்குது. உலகில் 3000 மொழிகள் பேசு உடை வினைமுற்று என்ன? பேசப்படுகின்றனன்னு மாத்திரம். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. நான்காவது, குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா செல். இதுவும் கட்டளை தொடர் தான். இதை வினைமுற்றா எப்படி மாத்திரம் அப்படின்னா குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர். ஐந்தாவது, தவறுகளை திருத்து. இதுவும் கட்டளை தொடர். தவறுகளை திருத்துவேன். இதுதான் வினைமுற்று தொடர். 29 பேஜ் நம்பர் 29 எழுவாய். நான் திடலில் ஓடினேன். தன்வினை தொடர். திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன். இது வந்து பிறவினை தொடர். அதாவது செய்யப்படுகிற பொருளை முதன்மைப்படுத்தினால் அது பிறவினை, செய்பவர்களை முதன்மைப்படுத்தினால் அது வந்து தன்வினை. இது ஏற்கனவே நம்ம பார்த்தா, இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் திடலில் ஓடினேன், அது வந்து செய்பவர்களை முதன்மைப்படுத்துது, அதனால் இது தன்வினை. திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன், மிதிவண்டிங்கிறது செயல்பாட்டு பொருள், அதை முதன்மைப்படுத்தினதுனால இது பிறவினை தொடர். கீழே இது மட்டும் பார்த்துக்கலாம், தன்வினை பிறவினை மட்டும் பார்க்கலாம். காவியா வரை, இது வந்து எழுவாய் பெயர் வினையடி கொடுத்துருக்காங்க. நம்ம தன்வினை பிறவினையில் பார்த்தோம்னா தன்வினையில் வரைந்தால்னு வரும், பிறவினையிலையும் வரைந்தால். தன்வினையில் நனைந்தது, பிறவினையில் நனைவித்தது. தன்வினையில் அசைந்தது, பிறவினையில் அசைந்தது. தன்வினையில் சேர்ந்தது, பிறவினையிலையும் சேர்ந்தது. 10th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 26 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செய்வினை தொடர். செய்வினை தொடர் இதில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, குடியரசுத் தலைவர் உலக தமிழ்
மாநாட்டை தொடங்கி வைத்தார். இத்தொடரில் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது எழுவாய், உலக தமிழ் மாநாடு அப்படிங்கிறது செயல்படு பொருள், தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது பயனிலை. இவ்வாறாக எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் எனப்படுது. எழுவாய் ஒரு வினையை செய்து முடிக்கிற தொடர் தான் செய்வினை தொடர் எனப்படுது. செயல்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐயை வெளிப்பட்டு வருது. இது ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு, இரண்டாம் வேற்றுமை உருபு தானே ஐ, அதை வெளிப்பட்டு வருது. சில தொடர்களில் அது மறைந்தும் வரும். செய்வினை தொடரில் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாகவும் வரும், சில தொடர்களில் மறைந்தும் வரும். இதுதான் செய்வினை தொடர். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். அடுத்தது செயல்பாட்டு வினைத்தொடர். செயல்பாட்டு வினைத்தொடரில் செய்படு பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவது தான் செயல்பாட்டு வினைத்தொடர். அதாவது செய்படும் பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவது செயல்பாட்டு வினைத்தொடர். உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. அதாவது இத்தொடரில் சொற்கள் செயல்படு பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் அமைந்துள்ளது. எழுவாயோடு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபு உள்ளது. இவ்வகை தொடர்களில் பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றது என்னும் துணை வினைகளுடன் ஒன்று சேர்ந்து வருவது தான் செயல்பாட்டு வினைத்தொடர். அதாவது எடுத்துக்காட்டு, உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. லாஸ்ட்டாக எப்படி முடியுது? படு, பட்டது, பெரு, பெற்றது இப்படி முடியறதுனால இது செயல்பாட்டு வினைத்தொடர். இதுக்கு மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் அப்படிங்கிற எழுவாயோட ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் உள்ளது. அடுத்தது தன்வினை தொடர். தன்வினை தொடர் எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது தான் தன்வினை தொடர். எழுவாய் தானே ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அது அந்த தொழிலை உணர்த்துவது தான் தன்வினை தொடர். பாத்திமா திருக்குறள் கற்றாள், இதுதான் தன்வினை தொடருக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இத்தொடரில் உள்ள பாத்திமா என்னும் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதனால்தான் இது தன்வினை தொடராக இருக்கு. அடுத்தது பிறவினை. பிறவினை தொடர் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது தான் பிறவினை தொடர். இது மட்டும் ஞாபகம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு போதும். தன்வினை தொடர்னா எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது தன்வினை. எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது அதுதான் பிறவினை தொடர். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், இது பிறவினை தொடர். பாத்திமா என்னும் எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்விப்பதனால இது பிறவினை தொடராகும். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாளுங்கிறது பிறவினை தொடர், பாத்திமா திருக்குறள் கற்றாள் அப்படிங்கிறது தன்வினை தொடர். அப்புறம் இதில் பேலன்ஸ் இருக்குது, இதுவும் பார்க்கலாமா? நேர்கூற்று தொடர், இதையும் பார்த்துடலாம். நேர்கூற்று தொடர் ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது தான் நேர்கூற்று தொடர். இதுக்கு எடுத்துக்காட்டு, தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்று சொல்கிறது தான் நேர்கூற்று தொடர். பொன்னியிடம் டைரெக்டாக அவர் சொல்கிறாரு, நான் நாளைக்கு மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு தேன்மொழி பொன்னியிடம் சொல்கிறாங்க. இது நேராக சொல்கிறதுனால இது நேர்கூற்று தொடர். அயற்கூற்று தொடர் அப்படின்னா ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைவது தான் அயற்கூற்று தொடர். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் அப்படின்னு மூன்றாவது ஒருத்தர் சொல்கிறது தான் அயற்கூற்று தொடர் ஆகும். பேஜ் நம்பர் 27. அயற்கூற்றில் மேற்கோள் குறிகள் வரா. இக்கூற்றில் தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும். சுட்டு பெயர்கள் அது, அவை, அங்கே என மாறும். இதுதான் அந்த நாள். காலப்பெயர்கள் அந்நாள், மறுநாள் என மாறும் என்று ஆக என்னும் இணை சொற்களுக்கும் இடம்பெறும் அயற்கூற்று தொடரில். அடுத்தது உடன்பாட்டு தொடருக்கு எடுத்துக்காட்டு, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இது உடன்பாட்டு வினைத்தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது தான்
உடன்பாட்டு தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். அடுத்தது எதிர்மறை தொடர். எதிர்மறை தொடர்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படின்னு வந்தால் இது எதிர்மறை தொடர். அதாவது கலைச்செல்வி கட்டுரை எழுதலை, அந்த செயல் நிகழாமையை கூறுவதனால தான் இது எதிர்மறை தொடர் ஆகும். பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள் மாறக்கூடாது, ஆனால் எதிர்மறை தொடர் ஆக்கணும். அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படிங்கிறது பொருள் மாறா எதிர்மறை தொடர். எதிர்மறை தொடருங்கிறது கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். உடன்பாட்டு தொடரில் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். கீழே கோடிட்டிடங்களை நிரப்புக. பூங்குழலி பொம்மை செய்தால். இத்தொடரை செயல்பாட்டு வினையாக மாற்றும் போது பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது என வரும். இரண்டாவது, அழகன் பாடம் எழுதினான். இத்தொடரில் ஓர் எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்ததனால் இது தன்வினை தொடர் ஆகும். அன்பரசன் திருக்குறளை கற்றான். இத்தொடர் பிறவினையாக மாற்றும் போது அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான் என வரும். இங்கே ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 173. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்படக் கருவி என்ற கருவி பயன்படுத்தப்படுகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. இது பன்மை பிழையை நீக்கணும்னா திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி என்ற கருவி பயன்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறது தான் கரெக்டானது. இதில் என்ன பிழைனா இந்த நாவை தூவா மாற்றணும், நாங்கிறது தான் பிழையானது. நமது சமூகத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல் இருக்கின்றது அப்படிங்கிறது தவறானது, பிழையான தொடர். சரியான தொடர் நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல இருக்கின்றன அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்தது மூன்றாவது, இன்று பேருந்துகள் ஓடாது. இது தவறான தொடர். இதில் பிழை என்னன்னா தூதான். இன்று பேருந்துகள் ஓடா, இதுதான் சரியான தொடர். ஓர் அணில் மரத்தில் ஏறின அப்படிங்கிறது தவறானது. ஏறின அப்படிங்கிறது பன்மையை குறிக்குது. ஓர் அணில் அப்படின்னாவே ஒன்று தான், அது பன்மையில் இருக்குது இந்த தொடர். இதை ஒருமையாக மாற்றணும். ஓர் அணில் மரத்தில் ஏறியது அப்படின்னா இதுதான் சரியான தொடர். நான் வாங்கின நூல் இது அல்ல. நான் வாங்கின நூல் இது அல்ல. சரியான தொடரா நான் வாங்கின நூல் இது, நான் வாங்கின நூல் இது அல்ல. ஆறாவது, அவன் கவிஞன் அல்லன். இப்படி தான் வரும். அல்லன் அப்படின்னாவே அவன் கவிஞன் அல்லன், இது சரியான தொடர். இங்கே ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக 2 கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஒன்று, ஈஸ்டர்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர் அப்படின்னு பன்மையில் இருக்குது. இவர் ஒருவர் தான். அதனால் ஈஸ்டர்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார்கள். அடுத்தது இரண்டாவது, இயங்குகுறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது அப்படின்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. இது இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றன, இதுதான் பன்மையில் எழுதியிருக்கோம், இதுதான் கரெக்டானது. இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றன. பேஜ் நம்பர் 234. உரிய விடைகளை தேர்ந்தெடுக்க. பெரும்பாலான பணிகளுக்கு அடிப்படை தகுதி 12ஆம் வகுப்பு. விரல்கள் 10 மூலதனம் என்னும் பாடலின் ஆசிரியர் தாராபாரதி. விரல்கள் 10 மூலதனம் என்னும் பாடலின் ஆசிரியர் தாராபாரதி. கீழே ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றாள் அப்படின்னு ஒருமையில் இருக்குது. பெண்கள் அப்படின்னாவே இது பன்மை தான். இதை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பெண்கள் பன்மையில் இருக்குது, ஆனால் வினை முடிஞ்சிருக்கும் போது இந்த தொடர் முடியும் போது ஒருமையில் இருக்குது. அதனால் இது தவறானது. இது எப்படி சரியாக மாற்றணும்னா பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர், இதுதான் கரெக்டான தொடர். தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளது. இது ஒருமையில் தான் இருக்குது. இதை எப்படி நம்ம பன்மையில் மாற்றணும்? இது தவறாக இருக்குது. தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளன, இதுதான் சரியான ஒருமைப்பன்மை சரியாக எழுதப்பட்ட தொடர்.
வீவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.